இந்த பார்சலுங்க ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனுக்கு தான். லண்டனில் வந்து ஒரு அம்மா தான் கேட்டிருக்கேன். அந்த அம்மா வந்து எங்கள்கிட்ட முதலும் 2 முறையாக பொருள்கள் எடுத்துட்டா, இதோட 3ஆம் தரமாக எடுக்கிறா. ஆனால் கூடுதலாக உடுப்போல் வகையில் சொல்லியிருக்கிறா. இதில் வந்து அப்படியே பர்சனலாக உடுப்போல் எல்லாம் கிடக்குது. அதை நான் காட்ட அவியம் விரும்பலை, நானும் விரும்பலை. வேறு பொருள்களை நாங்கள் பார்ப்போம். இந்தியாவில் பார்த்தீங்களோன்னு சொன்னால் ஃபேன்சி ஐட்டம் வந்து இது வந்து இந்த நான் ஏற்கனவே இந்த முடிமேல் செட்டுகள் வெவ்வேறு பொருள் எல்லாம் வேண்டி கொடுத்தேன் வேறு ஒரு ஆக்களுக்கு. அதே மாதிரி வேணும்னு சொல்லி எல்லாம் வேண்டி ரெடியாக வச்சுருக்கிறேன். அடுத்தது முட்டை மாவு வந்து 2 கிலோ கேட்டுக்கிறேன். ஆவாரம் பூ வந்து மற்ற இது நெல்லி பொடி, அதே மாதிரி கருவேப்பமிலை பொடி, செவரத்தம் பொடி எல்லாம் தேவையான இது கருவேப்பமிலை பொடி. மற்றது வந்து இதுதான் கருவேப்பமிலை பொடி. இது வந்து முருங்கையில பொடி. எல்லாமே நாங்கள் தயாரித்து வச்சுருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இது என்ன பெனாட்டு. அது வந்து அம்மா கூட கேட்டிருக்கிறா. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனங்கட்டி எள்ளுப்பா. இவருக்கு தான் நான் நேற்றைய தினம் பெனங்கட்டி எள்ளுப்பா அடிச்சிருக்கிறேன். அதெல்லாம் ரெடி பண்ணி நான் ஏற்கனவே வச்சுட்டேன். இவ்வளோ இருந்தான். அதோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இது வந்து சுறாச்சம்பலும் கேட்டிருந்தவா. அப்போ அதையும் நான் செய்து ரெடி பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமே போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் ரோவலே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் மொறு ரிஃபன் பகோடா தான் இன்றைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து நீங்கள் நினைச்ச உடனேயே 2 பொருளை வச்சு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பலகாரம்னு சொல்லலாம். நல்ல சின்ன பிள்ளைகளெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவினோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்ருப்பீங்க. நானும் ஒரு வித்தியாசமான முறையில் இந்த ரிப்பன் பகோடாவை செய்து காட்ட போகிறேன். வாங்க இந்த ரிப்பன் பகோடாவை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்கள் வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய் வந்து நாங்கள் கொதிக்க பண்ணியிருக்கிறோம். இஞ்சால வாங்குவோம். நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். நெய் வந்து கொதிக்க பண்ணி நாங்கள் இந்த மாவுகளை சேர்க்கைகளை நல்ல இதாக வரும். இப்போ வந்து நாங்கள் வெள்ளை அரிசி மாவு வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். மற்ற இஞ்சால வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அளவு வந்து நீங்களே உங்களுக்கு ஏற்ற அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற கருப்பு எள்ளில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கொள்ளலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம், உப்பு, மற்ற தனி மிளகாய்த்தூள், இது வந்து மிளகு சீரகத்தூள், மற்ற இஞ்சால கருவேப்பமிலை வேந்து நாங்கள் பொரிச்சு மேலால் போடுறதுக்காக, மற்ற எங்கால தேங்காய் எண்ணெய், இவ்வளோ தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து நாங்கள் வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கொள்வோம். அதில் வந்து இந்த அரிசி மாவெல்லாம் நல்லா நீட்டாக அரிச்சு எடுத்து வச்சுருங்கோ. குறுநல் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டுக்கொள்வோம். அதோடு வந்து நாங்கள் கடலை மாவையும் சேர்த்துக்கொள்வோம். கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு சுண்டை அரிசி மாவு எடுக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு காய்ச்சுண்டை விட குறையவாக நீங்கள் கடலை மாவு எடுத்துக்கொள்ளலாம். கடலை மாவையும் இந்த அரிசி மாவோட சேர்த்தாச்சு. இதுக்கு வந்து வெள்ளை அரிசி மாவு தான் எடுத்துக்கொள்ள வேணும். அதோடு வந்து கருப்பெள்ளு வந்து தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து பெருங்காயத்தூள், அதோடு வந்து தனி மிளகாய் தூள், அதுவும் கூட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. அப்புறம் வந்து மிளகு சீரகத்தூள், இது நீங்கள் போடாமலும் விடலாம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால். நான் கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்படியே வந்து நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் சேர்கிற மாதிரி வடிவாக கலந்து கொள்வோம். இப்போ வந்து நாங்கள் நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டோம். இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய்யும் வந்து எங்களுக்கு கொதிச்சு கொண்டு இருக்குது. இப்போ வந்து நாங்கள் அதை தூக்கி இந்த மாவில் சேர்த்துக்கொள்வோம். அதில் சுடு அப்படியே நெய்யாக இருக்க வேணும், அளவான இதாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து நாங்கள் இப்படி இப்போ கை வச்சு நாங்கள் இதை கலந்து விடையிலாது. நாங்கள் இப்படி ஒரு கரண்டியால் இந்த நெய்யெல்லாம் இந்த மாவோட சேர்கிற மாதிரி வடிவாக கலந்து விடுவோம். இனிமேல் வந்து நாங்கள் இப்படியே கையால் வச்சு இப்படி பிணைஞ்சு விடுவோம். என்ன சொன்னால் இப்படி நாங்கள் நெய்யை ஊற்றினதுக்கு பிறகு கை வந்து சுட்டுடும். அதனால் கரண்டியால் ஒரு கிண்டிட்டு நாங்கள் கையால் இப்படி அமர்த்தி குழச்சிட்டு இப்போ வந்து நாங்கள் வெறும் நோமல் தண்ணி விட்டு அளவளவாக விட்டு அப்படியே ரொட்டி பதத்துக்கு குழச்சி எடுக்கணும். அளவளவாக தண்ணியை ஊற்றி பிணைஞ்செடுப்போம்.
நீங்கள் வந்து மெல்லிய சுடுதண்ணியும் விட்டு பிணையலாம். பாருங்க தண்ணி ஆக்காமலுக்கு இந்த மாதிரிக்கு வடிவாக பிணைஞ்சு எடுக்கணும். பாருங்க இந்த மாதிரிக்கு மாவுக்குள்ளே பிணைஞ்செடுங்க. இந்த மாதிரிக்கு ஓகே. இனிமேல் நாங்கள் இது ஒரு பக்கமாக வச்சுக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் அடுப்பில் வந்து ஒரு சட்டி கொண்டு வச்சுக்கொள்ளுவோம். தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் அளவாக ஊற்றிக்கொள்ளுவோம். உங்களுக்கு எண்ணெய் கொதிக்கட்டுக்கும். இப்போ வந்து நாங்கள் மாவை வந்து இதான் என்னுடைய உரல்னு சொல்லணும். இந்த மாதிரி இந்த அச்சு வந்து இந்த அச்சு தான் பாருங்க, வடிவாக பாருங்க, இந்த அச்சு தான் நான் போட்டுக்கொள்கிறேன். இப்படியே வச்சுட்டு இதை முதல்ல கூட்டணும். அப்படியே நாங்கள் மாவை தூக்கி உரலில் வைப்போம். நீங்கள் மர உரல் இருந்தாலும் நீங்கள் இந்த பலகாரத்தை செய்து கொள்ளலாம். இந்த மாதிரி அளவாக வைப்போம். அப்படி எங்களுக்கு எண்ணெய் சூடாகிட்டுது, நாங்கள் புளிஞ்சிடுவோம். மாவு வந்து அடித்து குழையுங்கோ. அப்படியே சுற்றி புளியணும். இப்போ வந்து நாங்கள் கரண்டியே வைக்கக்கூடாது, கொஞ்சம் விட்டு தான் நாங்கள் திருப்பணும். இப்போ வந்து நாங்கள் மெல்லிசா கரண்டியை வச்சு திருப்பி கொள்ளுவோம். நல்லா முறுன்னு வேற வேணும். இப்போ வந்து நாங்கள் எடுத்துடுவோம். திருப்பி போட்டு நீங்கள் வேக வச்சு கொள்ளுங்க. இந்த மாதிரி எண்ணெய் இல்லாமல் நாங்கள் எடுத்துடுவோம். பார்த்தீங்களா, நல்ல முறுண்டு வந்திருக்கு. இதே மாதிரி மற்றதை நாங்கள் புளிஞ்சிடுவோம். அதில் ஈஸியாக புளியுது பாருங்கோ. இப்போ வந்து நாங்கள் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டோம். அதே எண்ணெயிலேயே நாங்கள் கருவேப்பிலை பொரிச்சு கொள்ளுவோம். கலகலண்டு எங்களுக்கு இந்த கருவேப்பிலை வேறு நாங்கள் எடுத்துடுவோம். பார்த்தீங்களா, ரிப்பன் பகோடா எப்படி வந்திருக்கண்டு நல்லா அழகாக சுட்டு எடுத்தாச்சுது. இனிமேல் நாங்கள் இதை சாப்பிட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பாருங்கோ என்ன மாதிரி முறுன்னு வந்திருக்கண்டு பார்த்தீங்களா. நல்லா கலகலகலான்னு வந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா,
நல்ல சாஃப்டாக இருக்குது. வேறு லெவலா, வேறு லெவல். நல்ல மொறாண்டு எல்லா சுவையும் இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த உரைப்பெல்லாம் அளவாக போட்டபடியாக நல்லா இருக்குது. அது அங்கே சாப்பிட்டு கொண்டு இருக்கிற நல்லா இருக்காம். இது நீங்கள் 15 நிமிஷத்துலேயே டக்குன்னு செய்து கொள்ளலாம். ம் 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 அப்படியே பல்லு இல்லாதாக்களும் சாப்பிடலாம். அப்படியே நல்ல நைஸாக இருக்குது. கண்டிப்பாக உறவுல நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கலகல் வந்துட்டு இருக்குது. பாருங்க அங்கே நின்று கதை கேட்குறேன். நல்ல கலகலப்பாகவும் வந்துருக்கு. கண்டிப்பாக நீங்களும் திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது, செஞ்சு சாப்பிடுங்க. அழகாக இருக்குது. ஓகே, நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.